Praise the Lord. Hallelujah. நல்ல கூட்டங்களின் மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் மாலை நேரத்திலேயும் உங்கள் நடுவில் காணப்படும்படி பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதும் உங்களோடு ஒருமித்திருப்பதும் ஒரு பாக்கியம். Praise the Lord. ஒரு அல்லேலூயா உற்சாகமா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை காண்பதில் ரொம்ப சந்தோஷம். உங்களை போல உற்சாகம் உள்ளவர்கள் இந்த பட்டணத்தில் இல்லைன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 முதல் 26 வரை வாசிக்கலாம். யோசிப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர் வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ரொம்ப நன்றி. இன்னைக்கு ராத்திரி நாம தியானிக்க போகிற செய்தி, யோசேப்பின் தேவன் என் தேவன். ஒரு தடவை சொல்லுங்க, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. சரி, அதாக்கும் இன்னைக்கு ராத்திரி நாம தியானிக்க போறது. அதுக்கு முன்ன கண்ணை மூடி வாய் திறந்து அத்தனை பேரும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அசைவாடுகிறார். கர்த்தருடைய ஆவி இந்த கூடாரத்தை பலமாய் மூடி இருக்கிறது. அதை ஆவியில உணர்கிற தேவ பிள்ளைகள் வாய் திறந்து உன்னதத்தின் தெய்வத்தை பார்த்து சத்தம் உயர்த்தி ஒன்று ஜபிங்க. வாயை திறந்து பரலோகத்தின் தேவனை பார்த்து ஜபிங்க. அப்பா, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர், என்னோடு இடைப்படுவீராக. உம்முடைய பிரசன்னத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறீர், என்னோடு இடைப்படுவீராக. வா திறந்து சொல்லுங்க. கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் வாயை திறக்கும்ப எல்லாம் தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. சத்தம் உயர்த்தணும். ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. ரகதன கமதன ஊடபதன பிரௌடபத்தரா அல்கமன ரிகத்தர சந்தல் கனாதன அடகதன கந்தல் கபரபலப சத்துரபலபரபலபா ஊடபல் பிரௌடபரபலபர் யந்தரபலபரபலபா ரீகல் கபரபலபர காலாத ரீதரதலப சந்தரபலபா உடந்தர கந்தல் கபரபலபா. உம்முடைய நல்ல ஆவி இப்போ இந்த சபைக்குள்ள இறங்குவதாக. உம்முடைய பரிசுத்த ஆவி இப்போ இந்த சபைக்குள்ள ஊற்றப்படுவதாக. வந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து ஆவியில ஜபிங்க.
ஆவியில போராடி ஜெபிங்க. ரப தரப கந்தரப ரியாந்தரப பிரௌடப துரபலபரபலப ரேலந்தரபலப சத்தரபலபரபலப ரீபல் கபரபலப ரியாந்தரபலபரபலபுஷியா ரே கந்தரபலப சத்தரபலபரபலப அடகம் கதனம் கடகம் ரிகதம் பிரௌடபந்தரா உடந்தர கந்தல் கமான ரேகல் கதரபலபரபலப ஊடபல் பிரௌடபரபலப சந்தரபலப. நல்ல வாயத்தரைங்க, நல்ல ஆவியில ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்குள்ள இறங்குகிறார். தேவ பிரசன்னம் உங்க மேல ஊற்றப்படுகிறது. வெட்கப்படாதுங்க, வேடிக்கை பார்க்காதுங்க. ஒரு அசாதாரணமான அபிஷேகம் இந்த இடத்துல வந்து இறங்குகிறது. எனக்கு அது தேவைன்னு சொல்றவங்க கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. உடபலபரபல பரியந்தரபலபரபலபா ரீபல் பிரௌடபரபலப சத்தரபலபரபலபா. Glory. Hallelujah. Hallelujah. என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க துன்பம் தெய்வத்துக்கு தான் தெரியும். உங்க நெருக்கடி தெய்வத்துக்கு தான் தெரியும். நீங்க அனுபவிக்கிற வேதனை என்னன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நீங்க போராடுகிற போராட்டம் என்னன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நீங்க அனுபவிக்கிற பிரச்சனை என்னன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்படியான இந்த நாளில அவர்தான் உங்களோடு தெளிவாய் பேச முடியும். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல மாலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி. எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. இந்த தேசத்துக்கு தேவையானது, இந்த ஊழியங்களுக்கு தேவையானது, இந்த நாளில் இந்த இடத்துல வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானது, தூரத்தில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மனிதர்களுக்கு தேவையானது கர்த்தர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சத்தம் ஜனங்களை உயிர்ப்பிக்கணும். நீர் எங்களோடு தெளிவாய் பேசணும். இந்த கூட்டம் முடிஞ்சு எழும்பும்போ யோசேப்பின் தேவன் என் தேவன் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாய் தேவரீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரோடும் பேசும், எல்லாரோடும் இடைப்படும். உம்முடைய சத்தம் எங்களை உயிர்ப்பிப்பதாக, உம்முடைய சத்தம் எங்களை பலப்படுத்துவதாக, உம்முடைய சத்தம் எங்களை ஊன்ற கட்டுவதாக. யாராவது சோர்ந்து போய் விடாய்த்து போய் வந்திருப்பார்களானால் உம்முடைய வசனம் அவர்களை மனம் மடிவிலிருந்து விடுவிப்பதாக. எல்லாரோடும் பேசும், உடைய நல்ல நாமத்தை உயர்த்தும். எல்லாம் அனுகூலமாயிருக்கட்டும். இடையில எந்த தடையும் இடையூறுகளும் வராதபடி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல பலமாய் இறங்கி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய நல்ல கரங்களில் தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சந்தோஷம் உள்ளவர்கள் ஒரு தடவை கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நல்ல பலமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம தியானிக்க போறது என்ன? யோசேப்பின் தேவன் என் தேவன். ஒரு 7 காரியங்களை சொல்லி யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினதையும் சொல்லி நாம் எல்லாரும் வாசித்த பகுதி, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற பகுதி. யோசேப்புன்னா நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியாத காரியங்களை தியானிக்க போகிறோம். யோசேப்பின் தேவன் என் தேவன். 7 காரியங்களை நான் சொல்லுவேன். 7 காரியங்களை சொல்லிட்டு யோசேப்பை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாம். 1, போராடும் ஆவிகளும் அபிஷேகமுள்ள வாலிபனும். அதாக்கும் 1, போராடும் ஆவிகளும் அபிஷேகமுள்ள வாலிபனும்.
அழைக்கப்பட்ட குடும்பத்தில் 4வது தலைமுறையாக்கும் யோசேப்பு. அழைக்கப்பட்ட குடும்பத்தில் 4வது தலைமுறை. முதல் தலைமுறை ஆபிரகாம். அந்த ஆபிரகாமாக்கும் தேவ சத்தத்தை கேட்டது. 2வது ஜெனரேஷன் ஈசாக்கு. 3வது ஜெனரேஷன் யாக்கோபு. இப்போ 4வது ஜெனரேஷனாக்கும் யோசேப்பு. அவங்களுக்காக கர்த்தரை துதிக்கணும். ஏன்னா 4 தலைமுறையா விசுவாசத்தை பின்பற்றி இருக்காங்க இல்லையா? தாத்தா பின்பற்றின விசுவாசத்தை தகப்பனும், தகப்பன் பின்பற்றின விசுவாசத்தை பிள்ளையும், பிள்ளை பின்பற்றின விசுவாசத்தை பேர பிள்ளையும் பின்பற்றுது இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும்போது பவுல் சொல்றாரு, முந்தி இந்த விசுவாசம் உன் பாட்டியிடத்துல இருந்தது, அப்புறம் அது உன் தாயாரிடத்துல வந்தது, அப்புறம் அது உன்னிடத்துல வந்தது. அப்போ தீமோத்தேயு விசுவாசத்துல 3ஆம் தலைமுறை. தீமோத்தேயு விசுவாசத்துல 3ஆம் தலைமுறை. பாட்டியை கர்த்தர் ரட்சித்தார், அப்புறம் தாயாரை கர்த்தர் ரட்சித்தார், அப்புறம் தீமோத்தேயை கர்த்தர் ரட்சித்தார். அவன் சொல்ல முடியும், நாங்க விசுவாசத்துல 3ஆம் தலைமுறை. இப்போ ஆபிரகாமுக்குள்ள வந்த விசுவாசம். நாம முக்கியமா போராட வேண்டியது நம்ம சந்ததியாவது விசுவாசத்துல இருக்கணும். ஒரு நிமிஷம் வலது கை உயர்த்தி, ஆண்டவரே எங்க குடும்பத்தில் உள்ளவங்களை ரட்சியும் அப்பா, எங்க பிள்ளைகளை ரட்சியும் அப்பா, எங்க சந்ததியை தொடும் ஆண்டவரே. வாயை திறந்து ஒரு வார்த்தை ஜெபியுங்க. நான் பெற்ற என் பிள்ளை ரட்சிப்புக்கு தூரமாகி போக கூடாது. நான் பெற்ற என் சந்ததி ரட்சிப்பை அனுபவிக்க முடியாம போக கூடாது. நாங்க சந்ததி சந்ததியா கர்த்தரை சேவிக்கணும் அப்பா. அதற்கு நம்முடைய நல்ல ஆவி எங்க குடும்பத்தில் ஊற்றப்படுவதாக. சரி, இப்போ ஆபிரகாமுக்குள்ள இருக்க விசுவாசம், ஈசாக்குக்குள்ள இருக்க விசுவாசம், யாக்கோபுக்குள்ள இருக்க விசுவாசம். இப்போ அந்த விசுவாசம் யாருக்கு வருது? யோசேப்புக்கு வருது. அப்ப அவன் விசுவாசத்துல 4ஆம் தலைமுறை. இன்னைக்குன்னா எல்லாரும் தேவ சத்தம் கேட்க முடியுது. இப்ப நான் வசனத்தை பேசுறேன், எல்லாரும் கேட்க முடியுது. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. ஏதாவது ஒரு ஆளிடத்துல தான் ஆண்டவர் பேசுவாரு. அந்த ஆள் மற்றவங்களோடு பேசணும். நோவாவிடத்துல பேசுவாரு, நோவா ஜனங்களோடு பேசணும். ஆபிரகாம் இடத்துல பேசுவாரு, ஆபிரகாம் வீட்டாரோடு பேசணும். யாக்கோபு இடத்துல பேசுவாரு, யாக்கோபு தன் பிள்ளைகளிடத்துல பேசணும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அத்தனை பேரோடு ஆண்டவர் பேசுகிறார். அன்னைக்கு அப்படி கிடையாது. 4ஆம் தலைமுறை வரை விசுவாசத்துல வந்தாங்க இல்லையா? அந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் இருந்து. நான் ஒவ்வொன்றா சொல்லித்தாரேன். என்னெல்லாம் போராட்டம் அந்த குடும்பத்துக்கு இருந்தது, யோசேப்பில் இருந்த அபிஷேகம் என்ன அப்படின்னு நாம் அறிய. ஒன்று, போராடும் ஆவிகளும் அபிஷேகம் உள்ள யோசேப்பும். என்னெல்லாம் போராட்டம் இருந்துன்னு பாருங்க. 1வது போராட்டம் பொய். 1வது போராட்டம் என்ன? பொய். ஆபிரகாம் பொய் சொன்னாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனம். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு என்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். சரி, ஆபிரகாம் தன் மனைவிட்ட சொல்றாரு, இனி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிடையாது, பிரதர் சிஸ்டர். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம யாரு? பிரதர் சிஸ்டர். ஆபிரகாம் போய் சொன்னார். 2 தடவை சொன்னார்.
நீங்க 20ஆம் அதிகாரத்துல வாசிச்சா மறுபடியும் இதுதான் சொல்றாரு. 2 தடவை ஆபிரகாம் போய் சொன்னாரு. சரி, இப்ப அடுத்த ஜெனரேஷன் வருது. ஈசாக்கு தன் மனைவியை கூட்டிட்டு போறாரு. போகும்போ மனைவிட்ட சொல்றாரு, ஊருகாரங்க உன்னை யாருன்னு கேட்பணும். அப்ப நீ என்ன சொல்லணும்? சகோதரி. இந்த ஆவி முதல்ல யாரை பிடிச்சு? ஆபிரகாம். இப்போ அது யாரை பிடிச்சு? ஈசாக்க. ஆபிரகாம் இடத்துல தவறுதலா வந்து இப்ப ஈசாக்கிடத்திலையும் வந்துட்டு 3வது தலைமுறை யாரு? யாக்கோபு. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல யாக்கோபு ஈசாக்குக்கு முன்ன நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி என் பக்கத்துல வா. பக்கத்துல வாரா. பக்கத்துல வந்தோடனே அவர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? அவன் என்ன சொன்னாய்? நான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா. ஆபிரகாம் சொன்னாரு, ஈசாக்கு சொன்னாரு, இப்ப யார் சொன்னது? யாக்கோபு. 4 யாக்கோபுக்கு பிள்ளைகள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல யாக்கோபுடைய யோசேப்புடைய வஸ்திரத்தை எடுத்து அதை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல தோய்த்து தகப்பனிட்ட கொண்டு கொடுத்து என்ன சொல்லிச்சனும்? நம்முடைய குமாரனை ஒரு மிருகம் பேறி போட்டது. ஆபிரகாம் சொன்னது போய், ஈசாக்கு சொன்னது போய், யாக்கோபு சொன்னது போய், யாக்கோபுடைய பிள்ளைகள் சொன்னது போய். ஆபிரகாம் சொன்னது சின்னதுன்னு விடுங்க. முதல் தலைமுறை சின்னதா பேசினாரு. ஈசாக்கு சொன்னது கூட சின்னதுன்னு விடுங்க, சின்னதா பேசினாரு. யாக்கோபு செஞ்சது கூட ஆள்மாறாட்டம்னு சொல்லி விடுங்க, ஆள்மாறாட்டம். ஆனா யாக்கோபுடைய பிள்ளைகள் செஞ்சது, உயிரோட இருக்கிறவனே செத்து போனான்னு சொல்லி. அந்த 37 அதிகாரத்துல வாசிச்சா தெரியும். யாக்கோபு யோசேப்புக்காக துக்கம் கொண்டாடுறாரு, ஆறுதல் அடையாம இருக்கிறாரு. இவங்களும் பக்கத்துல வந்திருந்து துக்க கஞ்சி குடிக்கணும். அதாவது இவங்களை எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு உயிரோட இருக்கிறான்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா தகப்பன் என் மகன் செத்துட்டான்னு சொல்லி நெஞ்சில இடிச்சு வேதனைப்பட்டு அழும்போ இவங்களும் பக்கத்துல வந்து உட்கார்ந்து அழுகும். உண்மையில பொய்க்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்தா யாரு கொடுக்கணும்? யாக்கோபுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பார்த்தீங்களா? 4 தலைமுறையா வேட்டையாடுது. ஆபிரகாம் விடல்ல, ஈசாக்க விடல்ல, யாக்கோப விடல்ல, யாக்கோவின் பிள்ளைகளை விடல்ல, யோசேப்ப தொடல்ல. ஐயோ, யார தொடல்ல? யோசேப்ப தொடல்ல. இந்த மாலை நேரத்தில் நான் சொல்றேன், உங்க குடும்ப பின்னணியம் என்னவா இருக்கலாம், உங்க வீட்டில் உள்ள மற்ற மனிதர்களை பின்தொடர்ந்து வாரது எந்த வல்லமையா இருக்கலாம், எந்த சத்துருவும் உங்களை தொட முடியாது. 2 நிமிஷம் கை தட்டணும், வாயை திறக்கணும், ஆவியில நிரம்பணும். எந்த ஆவியோ, எந்த பொய்யின் ஆவியோ உங்களை தொட முடியாதுன்னு நல்ல கை தட்டி சத்தம் உயர்த்தி அது ஒன்ன தொடாது. ஊடகமன கடகதன பிரௌடபத்தர அந்தூரபல் கபரபலபரபலபா சந்த பிரௌடபரபலபா. போராடி ஜெபிங்க. உங்க பிதாக்களின் காலத்து சாபம், உங்க பிதாக்களின் காலத்து அந்தகார வல்லமை, சந்ததி சந்ததியா போராடுகிற ஆவி, அது உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களோடு இருக்கிறது ஆவியானவர்.
ஆண்டாண்டுகளா நீங்க தங்கி இருக்கிற வீடு சபிக்கப்பட்ட வீடா இருக்கலாம். ஏதோ ஒரு பொல்லாத ஆவி உங்க குடும்பத்தை பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவி உங்க மேல அளவில்லாமல் ஊற்றப்படுமானால் சத்துரு உங்களை தொடவே முடியாது. சரி, ஒண்ணு. ரெண்டாவது பிரச்சனை, யோசேப்பின் யாக்கோபின் சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததியில இருந்து வர ரெண்டாவது பிரச்சனையை பாருங்க. பஞ்சத்தின் ஆவி. ஒன்று பொய்யின் ஆவி, ஒன்று பொய்யின் ஆவி, ரெண்டு பஞ்சத்தின் ஆவி. ஆபிரகாமின் நாட்கள்ல என்ன வந்தது? பஞ்சம். ஆதியாகமம் 12:9. இப்ப யாருங்க காலத்துல பஞ்சம்? ஆபிரகாமின் காலத்துல பஞ்சம். ஈசாக்கின் காலத்துல பஞ்சம் உண்டாச்சா? ஆதியாகமம் 26:2. 1-2. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டாயிற்று. இது யாரோட காலம்? ஈசாக்கோட காலம். ஆபிரகாமுடைய காலத்துல எது இருக்கு? பஞ்சம். இவ ஈசாக்குடைய காலத்துல எது வருது? பஞ்சம். இனி யாக்கோபுக காலத்து பஞ்சம் நமக்கு தெரியும் இல்லையா? யாக்கோபுக சந்ததியும் மாறி மாறி முகத்துல பார்த்து சொல்லணும், இப்படி நீங்க முகத்தோடு முகம் பார்த்துட்டு இருந்தா நாம எப்படி சாப்பிடுவோம்? ஒன்று, அவங்கள பொய் விட்டு வைக்கல. ரெண்டு, அவங்கள பஞ்சம் விட்டு வைக்கல. உங்களுக்கு தெரியுமா, அந்த குடும்பத்தில் இருந்தாக்கும் யோசேப்பு ஒரு தேசத்துக்கு போஜனம் கொடுக்கிற அளவில் ஜீவரட்சணை செய்யும்படி எழுப்பப்பட்டான். கை உயர்த்தி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் படுகிற வேதனையை தீர்த்து வைக்கும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாரும் அனுபவிக்கிற நெருக்கடியை தீர்த்து வைக்கும்படி, அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை, பாட்டிக்கு பிரச்சனை, தாத்தாவுக்கு பிரச்சனை, பிள்ளைக்கு பிரச்சனை, பேரப்பிள்ளைக்கு பிரச்சனை, அபிஷேகம் உள்ளவர்கள் தீர்த்து வைப்பார்கள். இனி அந்த கையை ஒரு நிமிஷம் தட்டி வா திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உடரபலப சந்தரபலபரபா ரியாந்த எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கை தட்டி திறந்து ஆவியில உடபலா ரிகத்தரா கந்தல் கபரபா ரெந்தல் கனாதன சந்தரா ரியாந்த பந்தரா அல் ஹந்தரபா உடப துரபலபரபலபா ரீபல பிரௌடபரபலபா அல் கபரபலப சந்தரபலபா. ஒன்று பொய், ரெண்டு பஞ்சம், மூணு அந்த பின்வாங்கி எகிப்துக்கு போறது உண்டு இல்லையா? பின்வாங்கி எகிப்துக்கு போறது. சில ஆட்கள் பிரச்சனைன்னு சொன்ன உடனே ரிவர்ஸ் கியர் போடுவனும். ஆலயத்துக்கு வருவனும், அற்புதம் நடக்கும், ஆவேசமா கர்த்தரை பின்பற்றணும். பிரச்சனைன்னு சொன்ன உடனே ரிவர்ஸ் கியர் போடுவனும். ஒற்ற போக்கு விட்டு வந்த உலகத்துக்கு. எல்லா ஆபிரகாமுடைய குடும்பத்தை பாருங்க, 4 தலைமுறைக்கும் ரிவர்ஸ் கியர் தான். ஆபிரகாம் பிரச்சனை வந்த உடனே எங்க போனாரு? எகிப்துக்கு. ஈசாக்கு பிரச்சனை வந்த உடனே எங்க போக பிளான் பண்ணாரு? ஆதியாகமம் 26:2. கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல். அப்போ ஆபிரகாமையும் எகிப்து இழுத்தது, ஈசாக்கையும் எகிப்து இழுத்தது. யாக்கோபு தன் கடைசி காலத்தில் எங்க இருக்கிறாரு? எகிப்துல.
ஒன்னாம் தலைமுறை எகிப்து இழுத்து, ரெண்டாம் தலைமுறை எகிப்து இழுக்குது, மூணாம் தலைமுறை எகிப்து இழுக்குது. இப்போ நாலாம் தலைமுறை மொத்தமா எங்க கிடக்கு? எகிப்துல கிடக்கு. அந்த எகிப்துல இருந்து ஜீவரட்சணை செய்யும்படி எழுப்பப்பட்டது யோசேப்பு. Praise the Lord. மீதி எல்லாரும் கவனிங்க, மீதி எல்லாரும் இழுக்கப்பட்டு எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பு கர்த்தர் ஒரு புருஷனை அனுப்பினார். ஒன்று அவங்க பஞ்சத்தோடு போராட வேண்டி வருது, இன்னொன்று அவங்க பொய்யோடு போராட வேண்டி வருது, இன்னொன்று அவங்க எகிப்தின் ஆவியோடு போராட வேண்டி வருது. 4 இச்சை. ஒவ்வொரு குடும்பத்தையா பாருங்க நீங்க. இச்சை. ஆபிரகாமை விட்டு வச்சா விட்டு வைக்கல. எது விட்டு வைக்கல? இச்சை. அந்த இடத்துல மட்டும் நீங்க ஈசாக்க அண்டர்லைன் பண்ணி வைக்கணும்னு நான் ஏன் சொல்லித்தாரேன்னுக்குன்னா, ஆபிரகாமுக்கு எங்கேயாவது போகணுன்னா ஆட்டோவில் தான் போகணும். ஃப்ரண்ட் டயரு சாராள், பேக்கில் ஒரு டயரு ஆகார், இன்னொரு டயரு கேத்தூரா, 3 டயரா ஈசாக்கு. ஈசாக்கு பாவம், வாழ்க்கைக்கு அற்றம் வர சைக்கிள். ஐயோ புரியல உங்களுக்கு. ஃப்ரண்டில் உள்ள டயர் நீயும், பேக்கில் உள்ள டயரு நானும். யாக்கோபு பாருங்க, யாக்கோபு யோசிக்கிறான். தாத்தா ஆட்டோவில் போனாரு, அப்பதான் குறைஞ்சபட்சம் கார்ல போடும். ஃப்ரண்டில் 2 டயரு. யாரெல்லாம்? ராகேலும் லேயாளும். பேக்கில் 2 டயர், பில்காலும் சில்பாலும். இச்சை ஆபிரகாமை விட்டு வைக்கல, யாக்கோப விட்டு வைக்கல. யாக்கோபுக்கு சந்ததியை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரூபன் தன் தகப்பனுடைய மர்மனையாட்டிடத்தில் பிரவேசித்து, யூதா தன் சகோதரரை விட்டு பிரிந்து அதுல்லாம் ஊர்ல போய் ஈராம் என்கிற ஒரு சிநேகிதனோடு ஒட்டி கொண்டு அங்கே சுவா என்கிற மனுஷனுடைய குமாரத்தி ஆகிய பெட்சுவா என்கிற ஒரு பெண்மணியை திருமணம் செய்து, அந்த வீட்டில் உள்ள ஒரே பெண் பிள்ளை தீனாள், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆதியாகமம் 34 ஓடியே போயிட்டான். அப்போ அந்த குடும்பத்தில் போராடுகிறது பொய்யின் ஆவி, பஞ்சத்தின் ஆவி, பின்மாற்றத்தின் ஆவி, இச்சையின் ஆவி. 5 அந்த குழந்தை இல்லாத தன்மை உண்டு இல்லையா? ஒவ்வொன்னா பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிள்ளை இல்லை. அவர் விசுவாசத்தினால அந்த ஆவியை அடிச்சு துரத்தினார். இப்போ ஈசாக்கின் மனைவியாகிய ரெபெக்காளுக்கு பிள்ளை இல்லை. அவர் அந்த ஆவியை அடிச்சு துரத்தினார். அப்புறம் யாக்கோபின் மனைவியாகிய ராகேலுக்கு பிள்ளை இல்லை. 1ஆம் தலைமுறையில் ஆபிரகாம், 2ஆம் தலைமுறையில் ஈசாக்கு, 3ஆம் தலைமுறையில் யாக்கோபு, 4ஆம் தலைமுறையில் யூதா தன் மூத்த மகனுக்கு ஒரு பெண்மணியை கொண்டார் இல்லையா, தாமார். அந்த பெண்மணி மூத்த மகனை கல்யாணம் பண்ணி பிள்ளை இல்லாம அந்த மகன் மரிச்சு
ரெண்டாவது மகனை கல்யாணம் பண்ணி ஓனான். அந்த மகன் மரிச்சு பிள்ளை இல்லாததுனால கடைசியில தன் மாமனாரிடத்துல பிள்ளை பெற்று கொண்டாள். குழந்தை இல்லாத ஒரு ஆவி. இந்த ஆவிகள் எல்லாம் அந்த குடும்பத்துல என்ன செய்து போராடுது. இவங்க யார் தெரியுமா? விசுவாச வீரர்கள். இவங்க எல்லாம் யாரு? சத்தம் கேட்டு சித்தம் செய்ய இறங்கினவர்கள். அதாவது ஒரு ஆளை நம்ம நெருங்கி அவங்கள படிச்சு பார்த்தாதான் அவங்க என்னெல்லாம் போராட்டங்கள்ல போராடி கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியும். ஹாய் பாய் அப்படின்னு சொன்னா அவங்க உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க அடிச்சிருக்கிற ஸ்ப்ரே, அவங்க போட்டிருக்கிற பவுடரு, அவ்வளவுதான் தெரியும். என் தமிழ் உங்களுக்கு புரியலையோ? ஹாய் பாய்ன்னு சொன்னா அவங்க உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க அடிச்சிருக்கிற ஸ்ப்ரே, அவங்க போட்டிருக்கிற பவுடர், அவ்வளவுதான் தெரியும். அவங்க பக்கத்துல நெருங்கி அவங்கள ஒன்று விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அருமை தேவ பிள்ளையே, பஞ்சத்தின் ஆவியா இருக்கலாம், பொய்யின் ஆவியா இருக்கலாம், இச்சையின் ஆவியா இருக்கலாம், பின்மாற்றத்தின் ஆவியா இருக்கலாம், குழந்தை இல்லாத தன்மையின் ஆவியா இருக்கலாம், எந்த ஆவியா இருக்கலாம், எல்லா தேவ பிள்ளைகளோடும் ஏதாவது ஒரு ஆவி போராடி கொண்டுதான் இருக்கும். அப்படின்னா அந்த குடும்பத்துல இந்த ஆவிகள் இனி யாரோட போராடும்? யாரோடு போராடும்? ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள தரிசனம் உள்ளவன் இவன், அந்த வீட்டுக்குள்ள தேவ திட்டத்தின்படி பிறந்தவன் இவன், அந்த வீட்டுக்குள்ள கிருபை உள்ளவன் இவன். அப்படின்னா இந்த ஆவி யாரோட போராடும்? யோசேப்போடு போராடும். உங்களுக்கு தெரியுமா, தேசத்தின் ஆவிகள் உங்க தலைக்கு மேல ஆண்டவர் வச்ச அபிஷேகத்துக்கு முன்ன நிற்க முடியாது. 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வா திறக்கணும். நீங்க குடியிருக்கிற தேசத்துல எந்த ஆவி போராடட்டும், நீங்க தங்கி இருக்கிற வீட்டுல எந்த ஆவி போராடட்டும், நல்ல வாயை திறந்து ஆவியில போராடுங்க. உடரபா சக்கதரபா ரியந்தர பிரௌடபா துரபரபரபா. நல்ல வாயை திறங்க, அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்துல போராடுங்க. நீங்க குடியிருக்கிற இடத்துல பொய்யின் ஆவி, நீங்க குடியிருக்கிற தேசத்துல மதுபானத்தின் ஆவி, சண்டையின் ஆவி, பிரச்சனையின் ஆவி, அது உங்களை தொடுவதில்லை. சில தேசத்துல மதுபானத்தின் ஆவி இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மதுபானத்தின் ஆவியிலிருந்து விடுபட்டு வருவாங்க. மதுபானத்தின் ஆவியிலிருந்து விடுபட்டு வருவாங்க. கொஞ்ச காலம் அந்த மதுபானத்தின் ஆவி சோதிக்கும். இவங்க பூர்ணமா விடுதலை அடைஞ்சு வருவாங்க. கொஞ்ச நாள் தாண்டி என்ன ஆகும்னா, அந்த ஆவி இவங்களை மேற்கொள்ளும். அந்த ஆவி இவங்களை மேற்கொள்ளும். முன்னிலைமையை விட மோசமா மகா குடிகாரங்களா மாறி போகணும். சில ஆட்கள் இச்சையின் ஆவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவ பிரசன்னத்தில் வருவனும். கொஞ்ச நாள் இந்த இச்சையின் ஆவி இவங்களோட போராடும். அந்த காலத்தில் இவங்க துணிஞ்சு நின்று போராடணும். அப்புறம் இவங்க மறந்து போகணும், சோர்ந்து போகணும். அப்புறம் மறுபடியும் பழையபடி இச்சையின் ஆவி இவர்களை மேற்கொள்ளும். அதனாலே யாக்கும் சொல்றது, தேவ பிள்ளைன்னா அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். நீங்க குடியிருக்கிற தேசத்துல எந்த ஆவி செயல்படுகிறதோ, அது பொய்யின் ஆவியா இருந்தா, அது இச்சையின் ஆவியா இருந்தா, அது கோல் சொல்லுகிற ஆவியா இருந்தா, அது வேற ஏதாவது சண்டையின் ஆவியா இருந்தா, அது கெட்ட வார்த்தை ஆவியா இருந்தா, அது திட்டமிட்டு போராடுவது யாரோடு தெரியுமா? உங்களோடு. தேசத்தின் ஆவிகள் அபிஷேகம் உள்ள தேவ பிள்ளையை ஒன்றும் செய்ய முடியாது. அபிஷேகம் உள்ள இப்ப இருக்கிற இடத்துல நீங்க ஜெயத்தோட வாழ்வதற்கு, இப்ப இருக்கிற இடத்துல நீங்க ஜெயத்தோட வாழ்வதற்கு உங்களுக்கு தேவை கர்த்தருடைய ஆவி. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. அது எந்த ஆவியா இருக்கட்டும், அது உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அதாக்கு ஒண்ணு, பரம்பரையாய் செயல்பட்டு வந்த ஆவிகளும் விசேஷாவி உள்ள யோசேப்பு. 2, அதாக்கு ரொம்ப முக்கியம், தூக்கி எறியும் மனிதர்களும் தூக்கிவிடும்
ஆண்டவரும். தூக்கி எறியும் மனிதர்களும் தூக்கிவிடும் ஆண்டவரும். 4 பேர் நம்மளை தூக்கி எறிஞ்சாதானே கர்த்தர் நம்மளை தூக்கி விட முடியும். 4 பேர் நம்மளை தூக்கி எறிஞ்சாத்தானே தெய்வ சமூகத்தில் நின்று ஒரு சாட்சியாவது சொல்ல முடியும். 4 பேர் நம்மளை தூக்கி எறிஞ்சு ஆண்டவர் நம்மளை கரையேற்றி விட்டாதானே என் நாமத்துக்காய் பாடுபட்டாயின்னு சொல்லி பரிசுத்தவான்களோடு பங்கடைய முடியும். நம்மளை தூக்கி எறிகிறதுக்குன்னு கர்த்தர் யாரையாவது வச்சிருப்பார், அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பார். அவங்க வேலையை என்னதான்? தூக்கி எறிகிறதா. அவங்க தூக்கி எறியலைன்னா இந்த தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம காலையில பாடனே இல்லையா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே. இன்னைக்கு காலையில அந்த தேவ மனிதன் அந்த பாட்டை பாடினப்போ என் மனசுக்குள்ள என்ன வந்து தெரியுமா? அந்த வார்த்தையெல்லாம் கண்ணில் இருந்து ஒரு துள்ளி கண்ணீர் வராம பாடவே முடியாது. அழகான கண்கள் என்னை கண்டதால் முடிந்தது என்று நினைத்த இடத்திலிருந்து என் வாழ்க்கை ஆரம்பமாயிருக்கிறது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. சாத்தான் புல் ஸ்டாப் போட்ட இடத்துல இருந்து என் வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது. ஒரே ஒரு காரணம், உன் கண்கள் என்னை கண்டது. தூக்கி எறியும்படி மனிதர்கள், சமூகத்தில் உள்ள யாரும் அவனை தூக்கி எறியல. தேசத்தில் உள்ள எந்த மனிதர்களும் அவனை தூக்கி எறியல. அவனை தூக்கி எறியும்படி சகோதரர்களே ஏராளம் இருந்தனர். அவனை தூக்கி எறியும்படி சகோதரர்கள் ஏராளம் இருந்தார்கள். அவனை தூக்கி எறிஞ்சினும். உங்களுக்கு தெரியுமா, அவங்க தூக்கி எறிய பிளான் பண்ணல. அவங்க எதுக்கு பிளான் பண்ணிச்சனும்? இவனை கொன்று இவன் சொப்பனை என்ன ஆகும்னு பார்க்கலாம். எதிராளி திட்டம் போட்டது கொல்லும்படி. எதிராளி திட்டம் போட்டது கொல்லும்படி. சத்துருவன் சித்தத்துக்கு ஆண்டவர் விட்டு கொடுப்பார்னு சொல்லி உன்னை மரணத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார்னு நினைக்க கூடாது. எதிராளியின் சித்தத்துக்கு விட்டு கொடுப்பார், கொல்லும்படி அல்ல, தூக்கி எறியும்படி. தூக்கி அறிந்தார்கள். சிலர் நம்மளை தூக்கி அறியும்போ இவங்களான்னு நினைக்க தோணும். சிலர் நம்மளை உதாசீனம் பண்ணும்போ இவங்களான்னு நினைக்க தோணும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சு கொள்ளணும், அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவனை தூக்கி எறி, ஏன்னா நான் இவனை தூக்கி விட விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்போ நம்ம பக்கத்துல வந்து நம்ம கையை பிடிச்சு தூக்கணும்னு விரும்புவாரோ அப்ப யாரையாவது வச்சு தூக்கி எறிவார். சில வார்த்தைகள் நம்மளை தூக்கி எறியும், சிலருடைய கைகள் நம்மை தூக்கி எறியும், சிலருடைய செயல்கள் நம்மை தூக்கி எறியும். அது நம்மை அழிக்கும்படி அல்ல. கர்த்தர் என் கூட இருந்து என்னை தூக்கி விடுகிறார் என்பதை நான் காணும்படிக்கு. தூக்கி எறியும் மனிதர்களும் தூக்கிவிடும் ஆண்டவர். யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொத்து பங்கு வச்சு கொடுக்கிறாரு. யாக்கோபை பொறுத்தவரை யோசேப்பு உயிரோட இல்லை. யாக்கோபை பொறுத்தவரை யோசேப்பு உயிரோட இல்லை. அது செத்து போனவனுக்கு சொத்து பங்கு வச்சு கொடுக்க தேவையில்லை. இருந்தாலும் செத்து போன யோசேப்புக்கு, செத்து போன யாக்கோபு உயிரோடு இருக்கிற யாக்கோபுக்கு தெரியாது யோசேப்பு உயிரோடு இருக்கிறது. செத்து போன யோசேப்புக்கு யாக்கோபு சொத்து கொடுக்கிறாரு. எந்த இடத்துல சொத்து கொடுத்தாரு தெரியுமா? எந்த இடத்துல கொடுத்தாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4, 5. இயேசுதாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தது. எல்லாரும் அந்த வார்த்தையை கவனிங்க. சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த
சமாரியில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். யாருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. யாக்கோபு தன் தன் குமாரனாகிய யோசேப்புக்கு யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே. அப்படின்னா இப்ப இயேசு உட்கார்ந்துருக்காருல்ல கிணடு, அந்த கிணடு யோசேப்பை தூக்கி போட்ட கிணடு. யோசேப்பை தூக்கி போட்ட கிணடு அந்த வசனத்தின்படி யாருக்கு பேர்ல இருக்கு? யோசேப்புக்கு பேர்ல இருக்கு. தகப்பன் யோசேப்புக்கு, செத்து போன யோசேப்புக்கு சொத்து பங்கிட்டு கொடுக்கிறாரு. சொத்து பங்கிட்டு கொடுக்கும்போ எந்த நிலத்தை பங்கிட்டு கொடுக்கிறாரு இது ஒன்றும் இவருக்கு தெரியாது, இவன் உயிரோடு இருக்கிறது தெரியாது. ஆனா பங்கிட்டு கொடுத்தது தூக்கி எறியப்பட்ட அதே கிணறு, அதே இடம். இந்த மாலை நேரத்தில் சொல்றேன், எந்த இடத்துல உதாசீனப்பட்டாயோ அந்த இடத்தை சொந்தமாக்குவாய். எந்த இடத்துல தூக்கி எறியப்பட்டாயோ அந்த இடத்தை கர்த்தர் பேர்ல தருவாரு. வாய திறக்கணும், வாய திறக்கணும், கை தட்டணும், ஆவியில நிரம்பணும். நீ எடுத்து எறியப்பட்ட நிலத்தை உன் பேர்ல எழுதி தருகிற ஒரு ஆண்டவரை நீ ஆராதிக்கிறாய். நல்லது நல்லது நல்லது, கேவலப்படுவது நல்லது, அவமானப்படுவது நல்லது, எடுத்து எறியப்படுவது நல்லது. அப்பதான் என் ஆண்டவர் அந்த இடத்தை என் பேர்ல தர முடியும். உடாரபா சந்தரபா. இப்படின்னு அறிஞ்சிருந்தா 5-6 தடவை தூக்கி எறியட்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி இருப்பேன் இல்லையா? இப்படின்னு அறிஞ்சிருந்தா 5-6 தடவை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு ஜெபம் பண்ணி இருப்பேன் இல்லையா? அருமை தேவ பிள்ளைகளே, நீங்க திறமையினால சம்பாதித்ததை விட அதிகம் நீங்க உபத்திரவப்படும் பொழுது ஆண்டவர் தருகிறார்னு சொன்னா, ஒரு தடவை கூட சொல்றேன், நீங்க திறமையினால் சம்பாதிப்பதை விட அதிகம் நீங்க உபத்திரவப்படும் பொழுது ஆண்டவர் தருகிறார்னு சொன்னா, எத்தனை பேர் கை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? ரக்கரபா சக்கதரபா ரியந்தர பிரௌடப துரபலபலபலபா. நல்ல கை தட்டி அப்படின்னா செத்து போனவனுக்கு பேர்ல சொத்து எழுதி வைக்க வாய்ப்பில்லை. சொத்து எழுதுகிற நேரத்துல யாக்கோபிட்ட ஆண்டவர் சொல்லி இருப்பார், யாக்கோபு யோசேப்புக்கு பேர்ல சொத்து எழுதும் ஆவியானவர் சொல்லி இருப்பாரு. அந்த கிணறு இருக்கு இல்லையா, தோத்தானுக்கு பக்கத்துல சீகேமில, சீகார் என்று அறியப்பட்ட ஊர்ல இருக்கு இல்லையா அந்த கிணறு, அந்த கிணறு யாக்கோபுக்கு பேர்ல யோசேப்புக்கு பேர்ல எழுதி வை. ஏன் ஏன் அப்படின்னா, என் தாசனை தூக்கி போட்டப்போ அதுல தண்ணி இல்லை. காலங்கள் தாண்டும்போ ஒரு ஊரு தண்ணி குடிக்கிற அளவில் அந்த இடத்துல இருந்து நான் ஊற்றுக்கண்ணை திறப்பேன். எங்க வேதனைப்பட்டாயோ அங்க ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிறது, எங்க பாடுபட்டாயோ அங்க ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிறது. கை தட்டணும், வாயை திறக்கணும், ஆவியில நிரம்பணும், ஆண்டவரை உயர்த்தணும். ரிபலபரபலபா அந்தல் கபரபலபா. வறண்ட நிலத்தில் பாடுபட்டால் அங்கே ஊற்றுக்கண் திறக்கிறது, பாழான நிலத்தில் பாடுபட்டால் அங்கே ஊற்று புறப்படுகிறது. நாம் பாடுபட்டப்போ அது பாழான நிலம், நான் பாடுபட்ட பின்பு அது ஊற்றுக்கண், நான் பாடுபட்ட பொழுது அது வெறும் குழி, நான் பாடுபட்ட பின்பு ஒரு ஊருக்கு தண்ணீர் கொடுக்கிற கிணறு. இப்ப சொல்லுங்க, தூக்கி எறிஞ்சது நல்லதா இல்லையா? அங்கே ஒரு ஊற்றிருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியுது. இந்த இடத்துல விடக்கூடாதுன்னு, விடப்படாது விடப்படாது. டோன்ட் கிவ் அப். பரிசுத்தாவின் நிறைவில் சொல்றேன், விடக்கூடாது. என்னெல்லாம் வந்தாலும் விடக்கூடாது, என்னெல்லாம் பிரச்சனை வந்தாலும் விடக்கூடாது. ஆழத்துல ஒரு ஊற்றுக்கண் இருக்கு. ரக்கரபா சத்தரபா. கண்ணை மூடி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்குகிறது. வெறும் குழி, ஜபம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. வெறும் குழி, பாடுபட்டாலும் பிரயோஜனம் இல்லை. வெறும் குழி, முழங்கால்னாலும் பிரயோஜனம் இல்லை. வெறும் பாழானதுன்னு விடக்கூடாதுன்னு ஊற்றுக்கண் இருக்கு, ஆழத்துல இருக்கு ஊற்றுக்கண். ஒரு ஊரு தண்ணி குடிக்கிற அளவில் ஊற்றுக்கண் ஆழத்துல இருக்கு.
சோர்ந்து போய் துவண்டு போய் என்னத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணங்களை சத்துரு போடுவான். பரிசுத்தாவின் நிறைவில் இந்த ராத்திரி சொல்றேன், டோன்ட் கிவ் அப், விட்டுவிடக் கூடாது. ஆழத்திலிருந்து ஊற்று புறப்படும் காலம் வரும். நான் யோசேப்பிட்ட கேட்கிறேன், நீ அந்த நிலத்தை எப்படி சம்பாதிச்ச? செத்து போனவனுக்கு பேர்ல உங்க அப்பா எப்படி சொத்தெழுதி வச்சாரு? அவன் சொல்றான், நான் தூக்கி எறியப்பட்டேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான், வேற ஒண்ணு எனக்கு தெரியாது, நான் தூக்கி எறியப்பட்டேன். எங்க வச்சு காரி துப்பினாங்களோ அந்த இடம் உன் கையில தருவனும், எங்க வச்சு தடுத்து நிறுத்தினாங்களோ அந்த இடம் உன் கையில தருவாரு, எங்க வச்சு வேதனைப்பட்டியோ அந்த இடத்தை உன் கையில தருவாரு. ஏன்னா அவர் கர்த்தர் இல்லையா? கிருபையுள்ளவர்கள் கை தட்டி, கிருபையுள்ளவர்கள் வா திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது, பலமா இறங்குது. நான் பார்க்கிறேன் கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது. கண்ணை மூடி கை தட்டி பெற்றுக்கோ, கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கோ. யாரும் வேடிக்கை பார்க்காதுங்க, யாரும் வேடிக்கை பார்க்காதுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு அத்தனை பேர் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. அக்கினி வந்து விழுகிறது, அபிஷேகம் வந்து விழுகிறது. ஒண்ணு, தேசத்தின் ஆவிகளும் அபிஷேகம் உள்ள வாலிபனும் பரம்பரையா தாக்குது. அடுத்த அந்த ஆவி யோசேப்பதான் தாக்கணும், நெருங்கவே முடியல. ஏன்னா வேதம் சொல்லுது, உன்னை போல் விசேஷ ஆவி உள்ளவன். நம்ம இன்னைக்கு வாசிச்ச வசனத்துல பாத்தீங்களா, தன் சகோதரரில் விசேஷித்தவன். போராட்டம் அதிகம் வருதுன்னா ஒற்ற காரணம் தான் உண்டு, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு சாத்தானுக்கு தெரிஞ்சு போச்சு. நெருக்கடி வருதுன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு சத்துரு கண்டுட்டான். விசேஷித்தவர்களுக்கு நெருக்கடி வரும். அப்போ பரம்பரையாய் தாக்கும் ஆவிகளும் அபிஷேகம் உள்ள யோசேப்பும். 2, தூக்கி எறியும் மனிதர்களும் தூக்கிவிடும் ஆண்டவரும். என்ன நடக்கட்டு, ஏதோ நடக்கட்டு, இதுவரை என்னெல்லாம் நடந்து எல்லாம் நடக்கட்டு, இதுவரை கர்த்தர் உங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல இல்லையா? அதுதானே பெரிய காரியம். நான் அவமானப்பட்ட உண்மை, நான் நெருக்கப்பட்ட உண்மை, நான் தலைய தொங்க போட்டுட்டு நடந்த உண்மை, நான் எப்படிடா தேசத்துல இறங்கி நடப்பேன்னு நினைச்ச உண்மை, 4 பேர்கிட்ட நான் என்ன பேசுவேன்னு நினைச்ச உண்மை, எப்படி அங்கெல்லாம் தனியா போவேன்னு நினைச்ச உண்மை, என்னோடு பேசுறது ஆண்டவர் தானான்னு கேட்ட உண்மை, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்த பிறகு அவர் என்ன சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. ஏன்னா அவர் சொன்னது நடந்தே தீரும். 3, உருவி எடுக்கும் உலகமும் உடுத்துவிக்கும் ஆண்டவரும். 1, பரம்பரையாய் பின்தொடர்கிற ஆவிகளும் கர்த்தருடைய ஆவியானவரும். 2, தூக்கி எறியும் மனிதர்களும் தூக்கிவிடும் ஆண்டவரும். 3, உருவி எடுக்கும் உலகமும் உடுத்துவிக்கும் ஆண்டவரும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மேல பொறாமை கொண்டார்கள். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, தகப்பன் அவனை நேசித்தான். யாரெல்லாம் ஆண்டவர் விசேஷமா நேசிக்கிறாங்களோ அவங்க மேல எல்லாம் உலகம் பொறாமைப்படும். ஏன் அப்படி முறைச்சு பாக்குதியா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. 4 பேர் பொறாமப்படுறாங்கன்னா என்ன சொல்லணும்? அவர்கள் பொறாமப்படுகிற மாதிரி என்ன வச்சிருக்கிறார்.
அவர்கள் பொறாமப்படுகிற மாதிரி என்ன வச்சிருக்கிறான். அவளுக்கு பொறாம வந்ததில் ஆச்சரியப்படக்கொன்னும் இல்லை. யோசேப்பு உடுத்திருந்த வஸ்திரத்துக்கு மதிப்பு இன்னைக்கு 900 கோடி ரூபாய். பின்ன எப்படி பொறாமப்படாம இருக்கணும்? எத்தனை ரூபா? 900 கோடி ரூபாய் மதிப்புள்ள வஸ்திரத்தை உடுத்துட்டு நிற்கிறான். ராஜாக்கள் தரிக்கிற வஸ்திரம். அந்த அம்னோன் தாமாரை கற்பழித்தான் இல்லையா, அந்த இடத்துல சொல்லி இருக்கு, ராஜ குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட வஸ்திரத்தை தரிப்பார்கள். ஓ, யோசேப்பு தரிச்சிருக்கிற வஸ்திரம் ராஜ குடும்பத்தில் உள்ளவர்கள் தரிக்கிற வஸ்திரம். அதனால அவங்களுக்கு பொறாமை. நம்ம வெளியே என்ன போட்டிருக்கான்னு பார்த்து பொறாமப்படுவோம். நம்ம உள்ள எவ்வளவு பாடுபடுறோம் யாருக்கும் தெரியாது. பொறாமப்பட்டு எதுவரை பொறாமப்பட்டு தெரியுமா? எப்படியாவது இதை உருவி எடுக்கணும், எப்படியாவது இதை உருவி எடுக்கணும். திட்டம் போட்டு உருவி எடுத்துட்டணும், திட்டம் போட்டு உருவி எடுத்துட்டணும். அவன் என்ன நினைக்கிறான்? சே, ஆண்டவரே உருவி எடுத்துட்டனுமே. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உருவ சொன்னதே நான் தான். கம்ப்ளைண்ட் கொண்டு அவர்கிட்ட கொடுக்கும்போ அவரு சொல்றாரு பெர்மிஷன் கொடுத்ததே நான் தான். சொல்ல, ஆண்டவரே சொப்பனம் தந்தீர், தரிசனம் தந்தீர், பெரிய திட்டம் எல்லாம் சொல்லி இல்லையா தந்தீர், இப்ப உருவி இல்லையா எடுக்கணும். கர்த்தர் என்ன சொன்னாரு? உருவ சொன்னதே நான் தான். எத்தனை இடத்துல வச்சு யோசேப்பின் வஸ்திரம் உருவப்பட்டது? 1, சகோதரர்களால் உருவப்பட்டது. 1. 2, போத்திப்பார் மனைவியால் உருவப்பட்டது. 2. 3, சிறைச்சாலையில் வச்சு உருவப்பட்டது. 4, 41 அதிகாரம் 14வது வசனம், சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி உருவப்பட்டது. 5, 41 அதிகாரம் 40, 41 வசனங்கள், யோசேப்பு மெல்லிய வஸ்திரத்தை தரித்திருந்தான். உருவி எடுக்க உருவி எடுக்க உருவி எடுக்க ஆண்டவர் விட்டுட்டார். ஏன் விட்டுட்டார்னா, யாராலும் உருவ முடியாத ஆசீர்வாதத்தை தர போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இந்த யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு வந்தாங்க இல்லையா, அப்போ யோசேப் அவங்களுக்கு மாற்று வஸ்திரம் கொடுத்து விடுறாங்க. வெள்ளிக்காசும் மாற்று வஸ்திரம் கொடுக்கும்போ பென்யமீனுக்கு மட்டும் எத்தனை கொடுத்தாய்? எத்தனை? யாராவது சொல்லுங்க. பென்யமீனுக்கு மட்டும் எத்தனை கொடுத்தாய்? மற்றவங்களுக்கு எல்லாம் 1, 2, 3. இது காலையில ஈட்டிய கதை சொன்னது போல இருக்கு. 3, 4, எத்தனை? எத்தனை? 5. எத்தனை? 5 மாற்று வஸ்திரம். இந்த 5 மாற்று வஸ்திரமும் யோசேப்பு பென்யமீனு கொடுக்கும். யோசேப்புடைய மனசு என்ன சொல்லி இருக்கும்? என் சகோதரன் ஆகிய பென்யமீனே, 1வது வஸ்திரத்தை நீ போடும், நீ புரிஞ்சுக்கிடணும், சிலர் உண்மையில் பொறாமை கொள்வார்கள், அது உருகி போகும். 2வது வஸ்திரத்தை நீ உடுக்கும்போது புரிஞ்சுக்கிடணும், சிலர் உண்மையில் ஆசை கொள்வார்கள், அது உருகி போகும். 3வது வஸ்திரத்தை போடும்போது புரிஞ்சுக்கிடணும், சிலர் உன்னை தண்டிப்பார்கள், சிலர் பொறாமை கொள்வார்கள், சிலர் ஆசைப்படுவார்கள், சிலர் தண்டிப்பார்கள்.
நாலாவது வஸ்திரத்தை தரிக்கும் போது நீ புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் எங்கே ஒரு அனுகூலமான வாசலை திறக்க போகிறார். அஞ்சாவது வஸ்திரத்தை தரிக்கும் போது நீ புரிஞ்சுக்கிடணும், இதை யாரும் உருவ முடியாது, இது நிரந்தரமானது. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மனுஷன் உருவ 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 கர்த்தர் தந்துட்டே இருப்பாரு. கர்த்தர் தந்து தந்து கடைசியில் என்ன பண்ணுவார் தெரியுமா? யாரும் உருவ முடியாதது தருவாரு. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மெல்லிய வஸ்திரம் தரிச்சு ராஜாவுக்கு ரதத்துல இருக்கும்போதான் யோசேப்புக்கு தெரியுது, ஆண்டவரே, முதல் வஸ்திரத்தை சகோதரர்கள் உருவினபடியால் உமக்கு நன்றி. இரண்டாவது வஸ்திரத்தை போத்திப்பாரின் மனைவி உருவினபடியால் உமக்கு நன்றி. மூணாவது வஸ்திரத்தை ஜெயில வச்சு உருவினபடியால் உமக்கு நன்றி. நாலாவது வஸ்திரத்தை ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரும்படி உருவினபடியால் உமக்கு நன்றி. ஒவ்வொன்ன உருவி உருவி உருவிதானே யாரும் நெருங்க முடியாத அளவுல கர்த்தர் என்னை உடுத்து வைத்திருக்கிறார். கண்ணை மூடி கை உயர்த்துங்க. கண்ணை மூடி கை உயர்த்தி வந்த அவமானங்களுக்கு நன்றி சொல்லுங்க. வந்த அவமானங்களுக்கு நன்றி சொல்லுங்க. உருவிட்டு போன மனிதர்களுக்கு நன்றி சொல்லுங்க. கூட இருப்பாங்க, ஆறுதலா இருப்பாங்க. இவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடந்தா இவங்க ஆண்டவரை உத்தமமா பின்பற்றுவாங்கன்னு நினைச்ச அநேகர் உருவிட்டு போச்சுன்னு இல்லையா? நல்லதுதான், நல்லதுதான். யாரெல்லாம் உறுதியா இருப்பாங்கன்னு நாம நினைச்சோமோ அவங்க எல்லாம் உருவிட்டு போனாங்க இல்லையா? நல்லதுதான். ஏன்னா ராஜ வஸ்திரத்தினால் உடுத்து வைக்க போகிறார். ரெண்டு கைய நல்லா தட்டுங்க, நல்ல வாய திறந்து. உடபதன பதல் பிரௌட பரபலப சந்தர பலபரி அந்தர பலபரந்தல் கபர பலபரபலபா. முதல் வஸ்திரத்தை பாருங்க, தகப்பனுக்கு முன்ன சாட்சியா போய் நிற்கு. மறுக்க முடியாது, ஏன்னா வஸ்திரம் சாட்சியா இருக்கு, பொய் சொல்லாது இல்லையா? உடுத்திருந்த வஸ்திரம் சொல்லுது இவன் செத்துட்டான். ரெண்டாவது வஸ்திரம் சாட்சி சொல்லுது, பாத்தீங்களா? போத்திப்பாருடைய மனைவியுடைய கையில இருந்துட்டு போத்திப்பார்ட்ட சாட்சி சொல்லுது, இவன் என்னிடத்தில் சரசம் பண்ணும்படி வந்தான். தடுக்க முடியல, ஏன்னா வஸ்திரம் சாட்சி சொல்லுது. அஞ்சாவது வஸ்திரம் சாட்சி சொல்லுது, இவன் நீதிமான். ஹல்லேலூயா. ஒன்னாவது உடுத்ததை உருவ ஆண்டவர் அனுமதித்தார். ரெண்டாவது உள்ளதை உருவ ஆண்டவர் அனுமதித்தார். மூணாவது உள்ளதை ஆண்டவர் உருவ அனுமதித்தார். நாலாவதையும் எடுத்துட்டு போம்ப ஆண்டவர் மௌனமா இருந்தாரு. ஏன்னா உனக்கு ராஜவஸ்திரத்தை தர விரும்புகிறார். 2 நிமிஷம் எல்லாரும் கை தட்டணும், எல்லாரும் வாய திறக்கணும். கர்த்தர் உங்களை விசேஷமாய் விசேஷமாய் அலங்கரிக்க விரும்புகிறார். கை தட்டி உடபதன பிரௌடபத்தரபலப சந்தல் பிரௌடபதன கடகல் கநாதன ரேலாந்தரபலப சந்தல் கபரபலபரபலப ரீதரபலப துரபலபரபலப அல் கபரபலப கந்தரபலபரபலப உடபல் பிரௌடபரபலப அல் கந்தரபலப. வந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போற ஆள் ஒன்றும் சொல்லாம போயிருந்தா கூட பரவாயில்ல. போற போக்கில் ஒரு குண்டு எடுத்து போட்டுட்டு தான் போகணும், கேவலப்படுத்திட்டு தான் போகணும், அவமானப்படுத்திட்டு தான் போகணும். அவங்களுக்காக உபவாசம் பண்ணதுண்டு, அவங்க அற்புதத்தை காணணும்னு சொல்லி முழங்கால நின்று கதர்னதுண்டு. ஆவியானவர் இந்த ராத்திரி ஒன்ன பார்த்து சொல்றாரு, அது நன்மைக்காய் செய்யப்பட்டது. ஒரு வீட்டு போச்சுனும் உருவ முடியாதபடி கர்த்தர் உடுத்து வைத்தார். ஒண்ணு பாரம்பரியமாய் தாக்குகிற ஆவிகளும் அபிஷேகம் உள்ள வாலிபன். 2 தூக்கி எறியும் மனிதர்களும் தூக்கிவிடும் ஆண்டவரும். 3 உருவி எடுக்கும் உலகமும்
உடுத்துவிக்கும் ஆண்டவர். 4, அதாக ரொம்ப முக்கியம், எய்யும் மனிதர்களும் பாதுகாக்கும் கர்த்தர். அந்த ஆதியாகமம் 49 அதிகாரம் 22, 23 வசனத்தை பாருங்க. வில் வீரர் அவன் மேல் எய்து அவனை மனமடிவாக்கி, வில் வீரர் அவன் மேல் எய்து அவனை மனமடிவாக்கி, 10 அம்புகள் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு விரோதமா வந்து நின்னா எங்க திரும்புவான்? அந்த அம்புகள் ஒண்ணுமே உடம்புல படல, ஆனாலும் ஒரு சோர்வு வருது இல்லையா? எவ்வளவுதான் தரிசனம், வேகம், உற்சாகம், பலம் இருந்தாலும், என்னதான் நாய் குளத்துக்குள்ள கிடக்கிற மீன் எடுத்து வெளியே போட்டா எப்படியாவது தண்ணிய சென்றடைகிறது வரை நான் உயிரோட இருக்கணும் இல்லையா? படைச்சாவது அடுத்தொரு தண்ணி வாரது வரை நான் உயிரோட இருக்கணும் இல்லையா? அதுக்காக எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் ஒரு சோர்வு வருது இல்லையா? ஏன்னா வில் வீரர் எய்துகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா யோசேப்புக்கு உற்சாகம் எங்கிருந்து கிடைச்சது? யோசேப்புக்கு வெளியே இருந்து உற்சாகம் கிடைக்க வாய்ப்பில்லை. யோசேப்புக்கு வெளியே இருந்து மனிதர்கள் உற்சாகப்படுத்த வாய்ப்பில்லை. யோசேப்புக்கு உற்சாகம் உள்ளுக்குள்ள உண்டாகி கொண்டே இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. சில நேரம் நம்மளே உற்சாகப்படுத்திக்கிடணும், சில நேரம் நம்மளே பலப்படுத்திக்கிடணும், சில நேரம் நம்மளே தாங்கிக்கிடணும், சில நேரம் நம்மளே தூக்கி நிறுத்தணும். மனமடிவு வராதபடி கேட்கிற வார்த்தைகள் நம்மளை மனமடிய பண்ணும், மனுஷன் செய்கிற கிரியைகள் நம்மளை மனமடிய பண்ணும். அந்த நேரத்தில் யாரும் வந்து விடக்கூடாது, போராடி ஜெபின்னு சொல்லி உற்சாகப்படுத்த இருக்க மாட்டணும். அப்போ சோர்வு தன்னால வரும். அந்த நேரத்தில் நம்மளை உற்சாகப்படுத்தணும், நம்மளே பலப்படுத்தணும், நம்மளே தாங்கணும். நமக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவி உண்டாகணும், நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகணும், நமக்குள்ள ஒரு கிருபை உண்டாகணும். அவங்க மனமடிவாக்க பார்க்கணும், எய்து கொல்ல பார்க்கணும் இல்ல, என்ன செய்ய பார்க்கணும்? மனமடிவாக்க பார்க்கணும். ஆனா ஒரு அம்பு கூட, ஒரு ஆயுதம் கூட யோசேப்பை தொடாதபடி கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு கேடகமாயிருந்தார். கண்ணை மூடி ஒன்று கையை உயர்த்துங்க, வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த மட்டும் எத்தனையோ அம்புகள் வில் வீரர் எய்தார்கள், மனமடிவு ஆக்க பார்த்தார்கள், சோர்ந்து போக பண்ண பார்த்தார்கள். எப்படியாவது சோர்ந்து போகட்டும் அப்படின்னு பார்த்தார்கள். கர்த்தரோ இரவும் பகலும் நான் உனக்கு கேடகம், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி நடத்தினார் இல்லையா? கை உயர்த்தி நன்றி செலுத்துங்க, வா திறந்து நன்றி செலுத்துங்க. அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். உடரபலப சந்தரபலபரபா ரியாந்தரபலபத்தல் பிரௌடபரபலபா ஊடபல் கபரபலப சந்தல் கனாதி அந்தரபலபா ஊடபல் கமான அத்தல் கந்தர சத்தரபலபரபலபா. அடுத்து உலகத்தின் அசுத்தமும் காத்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமும்.
அந்த ஒரு பகுதியில் நின்று எனக்கு 5-6 காரியம் சொல்லணும்னு ஆசை உண்டு. நான் சொல்ல போறது நீங்க தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சிருக்கணும். 1, பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படும். நீங்க மறக்க கூடாது. பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படும். நீங்க நினைக்க கூடாது பரிசுத்தமா இருந்த உடனே 4 பேர் வந்து நல்லா இரு விடாத அப்படியே இருன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்க கூடாது. பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படும். உங்களுக்கு வேற வேலை இல்லை, ஒரு ஆயுசில் அனுபவிக்க வேண்டியதை விட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படும். பரிகாசம் பண்ணுனா கூட பரவாயில்லை. 2, பரிசுத்தம் குற்றஞ்சாட்டப்படும். பரிசுத்தம் முதல்ல என்ன செய்யப்பட்டது? பரிகாசம் பண்ணப்பட்டது. இப்ப பரிசுத்தம் என்ன செய்யப்பட்டது? குற்றஞ்சாட்டப்பட்டது. 3, அதை விட முக்கியம், பரிசுத்தம் தண்டிக்கப்படும். பரிசுத்தம் தண்டிக்கப்படும். யோசேப்பின் பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்பட்டது. யோசேப்பின் பரிசுத்தம் குற்றஞ்சாட்டப்பட்டது. இப்போ பரிசுத்தம் எங்க கிடக்கு? ஜெயில கிடக்கு. நீ ஏன் ஜெயில கிடக்குற? தப்பு செய்யாததுனால. பாத்தீங்களா? imprisoned for no reason. ஒரு காரணம் இல்லாம எங்க தூக்கி வச்சிருக்கு? ஜெயில வச்சிருக்கு. பரிசுத்தம் தண்டிக்கப்படும். பரிசுத்தம் என்னெல்லாம் செய்யப்படுது? பரிகாசம் பண்ணப்படுது, குற்றஞ்சாட்டப்படுது, தண்டிக்கப்படுது. 4, பரிசுத்தம் தேவனால் நேசிக்கப்படும். யார் என்ன சொன்னாங்க, யார் எப்படி, ஐ டோன்ட் கேர். எனக்கு தேவை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். அடுத்ததாக ரொம்ப முக்கியம், பரிசுத்தத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. பரிசுத்தத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. எங்க இருக்கிறான் தெரியுமா? ஹையஸ்ட் பொசிஷன் ஆஃப் தட் கண்ட்ரி. காரணம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்பட்டதுனால விட்டுவிடக்கூடாது. பரிசுத்தம் உதாசீனம் பண்ணப்பட்டதுனால விட்டுவிடக்கூடாது. பரிசுத்தம் குற்றஞ்சாட்டப்பட்டதுனால விட்டுவிடக்கூடாது. பரிசுத்தம் தண்டிக்கப்பட்டதுனால விட்டுவிடக்கூடாது. பரிசுத்தம் தேவனால் நேசிக்கப்படுகிறது. அதனால பரிசுத்தத்துக்கு கண்டிப்பா பலன் உண்டு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் இழுக்குது, உலகத்தின் ஆவிகள் இழுக்குது, மாம்சம் இழுக்குது, இச்சை இழுக்குது. எப்படியாவது ஒரு ஆளை விழத்தள்ளலாம் என்று அது தன் வாயை விரிவாய் திறந்திருக்கிறது. பைபிள்ல 66 புஸ்தகங்கள் உள்ள மொத்த பைபிள்ல பாவத்துக்கு விரோதமா போராடினது ஒரே ஒரு வாலிபன். நான் ஒரு தடவை கூட சொல்றேன், தாவீது போராடல, சிம்சோன் போராடல, சாலமோன் போராடல. எத்தனையோ பெரிய மனிதர்கள் பைபிள்ல உண்டு, அவங்க யாரும் பாவத்துக்கு விரோதமாய் போராடல. பைபிள்ல பரிசுத்தத்துக்காக போராடின ஒரே ஒரு வாலிபன் யோசேப்பு மட்டும். கை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அடுத்து நான் இதோட முடிக்கிறேன். உதரும் மனிதர்களும் உயர்த்தும் ஆண்டவரும். உதரும் மனிதர்களும் உயர்த்தும் ஆண்டவரும். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 7 பதவிகளை டக்குன்னு சொல்லி நாம ஜெபிக்க போறோம். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 7 பதவிகள். 1,
ஆதியாகமம் 39:4. யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி. ஒன்னாவது போஸ்ட் என்னன்னு கேட்டா, போத்திப்பாருடைய வீட்டுக்கு விசாரணைக்காரன். எதுக்கு? வீட்டுக்கு. நமக்கு தெரியாது எவ்வளவு பெரிய வீடுன்னு. போத்திப்பாருக்கு வீடு எவ்வளவு பெரிய வீடுன்னு தெரியாது. ஆனா போத்திப்பார் அன்னைக்குள்ள டிஃபென்ஸ் மினிஸ்டர். அன்னைக்குள்ள டிஃபென்ஸ் மினிஸ்டர், அந்த காவல்துறையை மொத்தம் கையில வச்சிருக்கிற இராணுவ அமைச்சர் போத்திப்பார். அந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த வீட்டுக்கு இப்போ அந்த வீடு மொத்தம் யாரு கையில இருக்கு? யோசேப்பு கையில கொடுத்துட்டாரா? சின்ன ஒரு பிரகாசம் தெரியுது, பார்த்தீங்களா? அடிமைக்கு வீடு கிடைச்சு. அடிமைக்கு என்ன கிடைச்சு? வீடு கிடைச்சு. இது உண்மைதான். என்ன, சில நேரம் நம்ம ஜோம் பண்ணி ஒண்ணும் நடக்காது. நம்ம சோர்ந்து போய் அப்பான்னு கூப்பிடும்போ ஒரு கதவு திறக்கும். அல்லேலூயா. வீட்டுக்கு விசாரணைக்காரன் முடியல. இனி அங்கோட்டு படந்து பிடிப்பான். என்ன? 5வது வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்குனது முதற்கொண்டு. பாத்தீங்களா? போஸ்ட்டுக்கு அந்த நீளம் கூடிச்சு. முதல்ல எதுக்கு விசாரணைக்காரன்? வீட்டுக்கு விசாரணைக்காரன். என் வீடு மொத்தம் நீ பார்த்துக்கிடணும். அடுத்து ஆண்டவர் கொஞ்சம் கூட பெருசாக்கி கொடுக்கிறாரு. வீட்டுக்கு மட்டும் இல்லை, போத்திப்பாருக்குள்ள யாவற்றுக்கும். சோர்ந்து போகக்கூடாது. முதல்ல கொஞ்சம் வரும், முதல்ல ஒரு வாசல் திறக்கும், அப்புறம் யாவற்றுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்கு அப்புறம் யாவற்றுக்கும். யாவற்றுக்கும்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிடணும், அவன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகும். அவனுக்குள்ள எல்லாம் இப்ப யாரு கையில? யோசேப்பு கையில. கர்த்தர் விடல. கர்த்தர் கொஞ்சம் கூட நீட்டி கொடுத்தாரு. அது எப்படின்னா, ஆதியாகமம் 39 அதிகாரம் 21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். வாசிங்க 23 வரை. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தார். பாத்தீங்களா? போத்திப்பாருக்கு வீடு, போத்திப்பாருக்குண்டான எல்லாம். 2 போஸ்ட். இவன் 2 போஸ்டும் கைவிட்டு போய் எங்க போனாய்? ஜெயில போனான். கடும் கோபம் கொண்டா தலையை வெட்டி இருக்கணும். கடும் கோபம் கொண்டா தலையை வெட்டி இருக்கணும். இந்த பைபிள்ல நீங்க வாசிச்சு பாருங்க, ராஜாக்களுக்கு எப்போ எல்லாம் கடும் கோபம் வருதோ உடனே கொலை பண்ணுவாங்க. ஆமான் மேல் கடும் கோபம் கொண்டு ஆமான் உண்டாக்குறது ஒரு கழுகு மரத்துக்கு என்ன சொல்லணும்? ஒரு தூக்கு மரம். 75 அடி உயரமுள்ள ஒரு தூக்கு மரம். ஆமானு திருப்பி கிடைச்சது 11 தூக்கு மரம். எத்தனை? 11 தூக்கு மரம். அந்த மொர்தெகாய்க்கு உண்டாக்குனதுல யாரை தூக்கிச்சணும்? ஆமானு. அப்புறம் ஆமானுடைய 10 குமாரரையும் தூக்கி போட்டார்கள். 11 வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும். போச்சா? ஜெயில போனானா? எப்படி? உயிரோட தானே ஜெயில வச்சாரு. எப்படி? உயிர் இருக்கு இல்லையா, தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும். உயிரோட வச்சிருக்கிறார் இல்லையா, உயிரை மட்டும் மீதி தந்திருக்கிறார் இல்லையா, சொன்னது எல்லாம் நடக்கும்.
இப்போ ஜெயிலில் போனா, ஜெயிலில் போன உடனே ஜெயிலு மொத்தம் யாருக்கு? யோசேப்புக்கு. போஸ்ட் 3 ஆச்சா? முடியல, இன்னும் உண்டு. அடுத்த அதிகாரத்தில் 2 பேர் ஜெயிலுக்குள்ள வரணும். 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் 23 அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். இப்போ இது அடுத்த ஜெயிலாகும். இது அடுத்த ஜெயில். முந்தி இருந்தது வேற ஜெயில். இப்ப இருக்கிறது வீட்டு சிறை. இப்ப இருக்கிறது வீட்டு சிறை. முதல்ல இருந்தது ராயல் பிரிசன் ஆகும். ராயல் பிரிசன் ராஜாவின் கட்டளையால் காவல்ல போடுகிற இடம் முதல்ல இருந்தது. யாரு கட்டளையால்? ராஜ கட்டளையால். இப்ப இருக்கிறது மினிஸ்டரோட வீட்டுக்குள்ள இருக்கிற ஜெயில். வாசிங்க அந்த வசனத்தை ஒரு தடவை கூட. அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். பாத்தீங்களா? வீடுமாகிய சிறைச்சாலை. இப்ப அந்த வீட்டுல யாருதான் ஆளு? 4 போஸ்ட் ஆச்சா? ஆச்சா 5. அந்த ஜெயிலுக்குள்ள 2 பேர் வரணும். அந்த 2 பேரும் யாரு கையில ஒப்புவிச்சது? யார் கையில? யோசேப்பு கையில. அதாவது வெளிப்படையா பார்த்தா இவன் பாடுபடுறான், வெளிப்படையா பார்த்தா இவன் ஜெயில கிடக்கிறான். உள்ள இறங்கி பார்த்தாதான் தெரியுது இவன் வெளிப்படையாய் பாடுபடுகிறான், உள்ளுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கிறான். ஐயோ, யார்கிட்ட சொல்ல? வெளிப்படையா பாடுபடுறான், உள்ளுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிறான். போட்ட ஜெயிலுவினே கையில, அங்க இருந்து மாற்றி ஹவுஸ் பிரிசன்ல போட்டப்போ அது அவனே கையில. அங்க ராஜாவிடத்துல நேரடி தொடர்புள்ள 2 பேர் குற்றம் செஞ்சு அவங்களை கொண்டு போட்டப்போ அந்த 2 பேரும் யாரு கையில? அவனே கையில. முடியல, இன்னும் 2 போஸ்ட் கூட ஆண்டவர் கொடுத்தாரு. அதை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 41:40. போதும். எது? எதுக்கு? அரண்மனைக்கு. எப்படி படந்து பிடிச்சான்னு பாத்தீங்களா? தொடங்கினது வீட்டுக்கு அதிகாரியாய், அந்த தேசத்துல நுழைந்தது அடிமையாய். அந்த தேசத்துல நுழைஞ்சது எப்படி? அடிமையாய். அடிமையா நுழைஞ்சவன் கிரிமினல்ங்கிற பட்டத்தை வாங்கினான் தேசத்துல இருந்து. அங்க உள்ள எல்லாருக்கும் யோசேப்பு எந்த குற்றத்துக்காக ஜெயில நடக்கிறான்னு தெரியும். ஆனா ஜெயிலுக்குள்ள யோசேப்பு வளர்ந்துட்டு இருக்கிறான். 41 அதிகாரம் 40வது வசனத்துல பார்வோன் சொல்றான், இதுவரை போத்திப்பார் ஆகும், இப்போ பார்வோன் சொல்றான், என் அரண்மனை மொத்தம் யாரு கையில? உன் கையில. எவ்வளவு யாக்கர்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா ஒரு அடிமைக்கு கையில அரண்மனை. அடிமைக்கு கையில அரண்மனை. முடியல என்ன? 7:41வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. பொறாமையா இருக்குல்ல? எப்படி? எகிப்து தேசம் முழுமைக்கும். இப்ப சொல்லுங்க, மனிதர்கள் உதறுகிறது நல்லதா? இல்லையா?
ചിലർ നമ്മളെ നിസാരമാ ഉദറിത്തള്ളുന്നത് നല്ലതില്ല. ചിലർ നമ്മളെ കുറ്റം ചാട്ടുறது நல்லதில்ல. உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் இல்லையா? வீண் போகல இல்லையா? ராஜாவுடைய சிங்காசனத்துல பக்கத்துல இருக்கும்போ யோசேப்புடைய உள்ளம் சொல்லுது, வாழ்க்கையில் அனுபவிச்சது எதுவுமே வீணா போகல. இந்த மாலை நேரத்தில் இந்த கூடாரத்தில் நின்று சொல்றேன், விடாதுங்க, வீணா போகாது. ஒரு தடவை கூட சொல்றேன், விடாதுங்க, வீணாய் போகாது. உடகடகத்தல் கபரப கந்தல் பிரௌடபரபலபா ரியாந்தரபலப சத்தரபலபரேந்தல் பிரௌடப துரபலபரபலபா அல் கபரபலப ரியாந்தரபல சத்தரபலபுஷியா. அடிமையை போல உள்ளவாரான், கேவலமா ஜெயிலுக்குள்ள கிடக்கிறான். அந்த குற்றஞ்சாட்டப்பட்டு ஜெயில கிடந்தவர்கள் பின்ன தேசத்துல தலை காட்டவே முடியாது. சத்துரு ஆளை டேமேஜ் பண்ண மாட்டான், சத்துரு பேரை டேமேஜ் பண்ணுவான். ஏன்னா பேரு மட்டும் டேமேஜ் ஆச்சுன்னா பின்ன ஆளு உயிரோட இருந்து உபயோகம் இல்லை. தரிசனம் இருக்கு, பேரு போச்சு. கிருபை இருக்கு, பேரு போச்சு. அபிஷேகம் இருக்கு, பேரு போச்சு. நெய்ம கொலாப்ஸ் பண்ணிட்டான் சாத்தான், நெய்ம டேமேஜ் பண்ணிட்டான் சாத்தான். இனி தேசத்துல தலையை உயர்த்த முடியாது. அதனால பார்வோனுக்கு தெரியும் யோசேப்புக்கு நெய்ம் ஊர்ல டேமேஜ் ஆயிருக்குன்னு. அதனால பார்வோன் யோசேப்பிட்ட சொன்னாய், உன்னை நான் ஒரு காரியம் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னை ரதத்துல ஏற்றி உட்கார வச்சுட்டு ஒரு ஆர்டர் போட போறேன். தண்டனிட்டு பணியுங்கள், தண்டனிட்டு பணியுங்கள். எந்த தேசத்துல உன் பேரு தொலைஞ்சு போச்சோ அதே தேசத்துல கர்த்தர் பேரை மேன்மைப்படுத்துகிறார். சாத்தா அதுதான் பண்ண பாப்பா, நம்மளை அழிக்க மாட்டான். அருமை விலையேறப்பெற்ற தேவ பிள்ளைகளை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். சத்துரு எப்படியாவது நம்ம பேரை டேமேஜ் பண்ண பார்ப்பாய். தரிசனம் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், ஜபம் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், எல்லாம் கூடுதல் இருக்கலாம். ஆனா சத்துருடைய திட்டம் பேரை டேமேஜ் பண்ணணும். பேரு டேமேஜ் ஆச்சுன்னா தரிசனம் இருந்து உபயோகம் இல்லை, ஜபம் இருந்து உபயோகம் இல்லை, அபிஷேகம் இருந்து உபயோகம் இல்லை, உயிரோட இருந்து உபயோகம் இல்லைன்னு சாத்தானுக்கு தெரியும். அதனாலே பார்வோன் யோசேப்பை ரதத்தில் ஏற்றி சொன்னான், டேமேஜ் ஆன உன் பேரை திரும்ப தர போறேன், கனவீனம் பண்ணப்பட்ட உன் பேரை நான் திரும்ப தர போறேன். கை தட்டணும், வா திறக்கணும், ஆவியில நிரம்பணும். தண்டனிட்டு பணியுங்கள். 2 நிமிஷம் வா திறந்து ஆவியில போராடுங்க. ஊடகடகல் கதனகடகல் கமனகதன பிரௌடப துரபலபரபலபா ரியந்தரபலப சந்தரபலபா அல்பந்தரபலபா. இப்ப சொல்லுங்க, யோசேப்பின் தேவன் என் தேவன். இப்ப சொல்லுங்க, யோசேப்பின் தேவன் என் தேவன். அத்தனை பேரும் வாய திறந்து சொல்லணும், அத்தனை பேரும் வாய திறந்து சொல்லணும். ராந்தல் கந்தல் கபனா அடக துரபா. அடிமையாய் ஆரம்பித்திருக்கலாம், அடிமையாய் ஆரம்பித்திருக்கலாம், ஒண்ணு இல்லாம ஆரம்பித்திருக்கலாம், ஆரம்பம் மோசமா இருக்கலாம், ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். அங்கிருந்து கர்த்தரவனை கைப்பிடித்து நடத்தி நடத்தி அரண்மனை விசாரிப்புக்காரனை வைத்து கடைசியில பார்வோன் சொல்றான், யோசேப்பே தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்குனேன். நான் முடிக்கிறேன். இதுக்கெல்லாம் பின்னால ஒரு காரியம் இருக்கு, அதை சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. இதுக்கெல்லாம் பின்னால இருந்த என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். என்ன சொல்லுங்க? பின்னால் இருந்து
ஐயோ, மெதுவா மெதுவா சொல்லுங்க. பின்னால் இருந்து, நான் இப்ப இல்ல உங்கள்ட்ட மெதுவா சொல்லுங்கன்னு சொன்னேன். பின்னால் இருந்து செயல்படும் கர்த்தரின் கை. ஒரு தடவை சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. சொந்த சகோதரர்கள் வஸ்திரத்தை உருவி எடுத்தாங்க இல்லையா, பின்னால் இருந்து செயல்பட்டது கர்த்தரின் கை. தூக்கி குழிக்குள்ள எறிஞ்சாங்க இல்லையா, பின்னால் இருந்து செயல்பட்டது கர்த்தரின் கை. போத்திப்பாரின் மனைவி குற்றஞ்சாட்டினா இல்லையா, பின்னால் இருந்து செயல்பட்டது கர்த்தரின் கை. சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க இல்லையா, பின்னால் இருந்து செயல்பட்டது கர்த்தரின் கை. பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி 2 பேரும் ஒரே ராத்திரி 2 சொப்பனம் கண்டாங்க இல்லையா, பின்னால் இருந்து செயல்பட்டது கர்த்தரின் கை. புரிஞ்சவங்க மட்டும் வா திறக்கணும், புரிஞ்சவங்க மட்டும் வா திறக்கணும். ஏன் பின்னால, ஏன் பிரச்சனைக்கு பின்னால, ஏன் நெருக்கத்துக்கு பின்னால, ஏன் துன்பத்துக்கு பின்னால இப்பொழுது செயல்படுவது கர்த்தரின் கை. அந்த கை செஞ்ச ஒரே ஒரு கிரியை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்படும்போது என்னெல்லாம் நடக்கணும்? போத்திப்பாருடைய மனைவி தண்டனிட்டு பணியணும். போத்திப்பாருடைய மனைவி ஒரு கையை நெஞ்சில வச்சுட்டு சொல்லணும், நீ நீதிமான். சொந்த சகோதரர்கள் வந்து தண்டனிட்டு பணியணும். அவங்க எல்லாம் வந்து பணியணும். யாக்கோபு இவனுக்கு முன்ன வந்து நிக்கணும் தரிசனத்தின்படி. இதெல்லாம் வாய்ப்பில்லாதவைகள், இதெல்லாம் வாய்ப்பே இல்லாதவைகள். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. யாராவது ஒரு ஆள் தன் கையை நீட்டி அன்னைக்குள்ள உலகத்தின் வல்லரசுகள்ல ஒன்னாக்கும் எகிப்து. நீங்க எகிப்து நாகரிகத்தை பற்றி படிச்சிருக்கலாம். ஈஜிப்சியன் சிவிலைசேஷன், நைல் நதி நாகரிகம். அன்னைக்குள்ள ஒரு வல்லரசாக்கு எகிப்து. அந்த வல்லரசாகி எகிப்துல உங்களுக்கு தெரியுமா, பஞ்சம் வர வாய்ப்பில்லை. ஏன் பஞ்சம் வர வாய்ப்பில்லைன்னா, நைல் நதி எங்க ஓடுது? எகிப்துல ஓடுது. அன்னைக்கு நாகரிகங்கள் தோன்றினது எங்க? நதிக்கரையில. மெசப்பத்தோமிய நாகரிகம் தோன்றது நதிக்கரையில. சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றது நதிக்கரையில. எகிப்து நாகரிகம் நைல் நதி நாகரிகம். நைல் நதி வற்ற வாய்ப்பில்லை. எகிப்து தேசம் எப்போ ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பா இருக்கும், பஞ்சம் வர வாய்ப்பில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 105ஆம் சங்கீதத்துல சொல்லி இருக்கேன். 105ஆம் சங்கீதம் 16வது வசனம். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். யாரு? யாரு? கர்த்தர். ஏன்னா அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். எல்லாரும் சொல்லணும், யோசேப்பு அடிமையா போனாய், அடிமையா போனாய், விற்கப்பட்டான் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், இல்ல, நான் ஒரு புருஷனை அனுப்பினேன். அந்த புருஷனுக்காக தான் ஒரு ஆளுக்காக கர்த்தர் ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முறித்தார். அதை முறிச்சாதான் இவனை உயர்த்த முடியும். எங்க கை வச்சா ஒரு தேவ பிள்ளைய கனம் பண்ண முடியும்னு கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு தடவை கண்ணை மூடி சொல்லுங்க, யோசேப்பின் தேவன் என் தேவன். அத்தனை பேர் கண்ணை மூடி வாயை திறந்து சொல்லுங்க, யோசேப்பின் தேவன் என் தேவன். சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு யோசேப்பின் தேவன் என் தேவன். எல்லாரும் கேட்டது வெறும் வசனம். என்ன, நான் ரொம்ப மெதுவா நின்று வசனத்தை பேசிட்டே நின்னேன். இனி வா திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, யார் உதாசீனம் பண்ணினாலும், யார் அவமானப்படுத்தினாலும், யார் தூக்கி எறிஞ்சாலும், யார் உருவி எடுத்தாலும், யோசேப்பின் தேவன் என் தேவன். வாயை திறந்து சத்தம் உயர்த்தி ரிபாலா கர துனாமாலாபா. பரிசுத்த ஆவியானவர் இப்போ இறங்க போகிறாருன்னு ஒரு விசேஷ அபிஷேகம் இந்த சபைக்குள்ள ஊற்றப்பட போகுது. ஒரு விசேஷ அக்கினி இந்த சபைக்குள்ள வந்து இறங்க போகுது. கர்த்தர் தமது பிள்ளைகளை இப்போ தொட விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்க விரும்புகிறாரு. கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி அத்தனை பேரும் ஆவியில போராடுங்க.